பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் மனிதனுடைய ராஜ்யத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? தற்போது நம்ம இருக்கிறது மனித ராஜ்யத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட மனித ராஜ்யம் எப்படி இருக்கும்? அப்புறம் இப்படிப்பட்ட மனித ராஜ்யத்தில் சீர்படுத்துவதற்கு தேவன் என்ன செய்வாரு? அப்புறம் சீர்படுத்தின பிறகு எப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாரு அப்படி என்பதை பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகத்தை எப்படி விளங்கிக் கொள்வது என்பதை முதலாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அந்த அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது, யாருக்கு இந்த செய்தி கொடுத்தது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், understand the meaning of the message of Isaiah to his audience. அவர் யார்கிட்ட பேசுறார்? நம்ம கிட்ட வந்து எழுதப்பட்ட வேத வசனம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா டைரக்டா நம்ம கிட்ட வந்து மனுஷனா இறங்கி வந்து நம்ம கிட்ட ஏசையா முகமுகமா பேசல. யார்கிட்ட முகமுகமா பேசினார் என்பதையும் அவர்களுக்கு என்ன சொன்னார் என்பதையும் அர்த்தத்தை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்? இறையியல் கொள்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த இந்த வசனத்தின் மூலமாக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. everybody should increase in the knowledge of the Lord God Jesus Christ. ஒவ்வொருவரும் தேவனை அறிகிற அறிவிலே நாள் ஒன்றுக்கு வளர வேண்டும் என்று பேதுரு அநேக முறை நமக்கு அறிவுரை கூறாரு. நாம ஒரு நாளைக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வளரதான் நாம அவர்கிட்ட போக முடியும். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஒரு கணவன் ஒரு ஆணும் பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்ப கல்யாணம் பண்ண உடனே ரெண்டு பேருக்கு புரியாது எப்படிப்பட்டவங்கன்னு. கணவனோ அல்லது மனைவியோ ரெண்டு பேரும் முதல்ல புரிஞ்சுப்பாங்க. புரிந்து கொள்ளதான் ரெண்டு பேரும் நெருக்கமாக இணைந்து வாழ முடியும். புரிதல் இல்லைன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது டைவர்ஸ்ல கூட கொண்டு முடிஞ்சிடும். அது ரொம்ப டேஞ்சரானது. அது மாதிரி ஆகக்கூடாதுன்னா நம்ம நாள் ஒன்றுக்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொள்கிற ஒரு 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 காரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி அந்த நபர்களுக்கு சொன்ன வசனத்தின் மூலமாக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனங்களை ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு சொன்னாரு. அதை படித்து கொண்ட நான் அதன் மூலமாக எனக்கு பயன், எப்படிப்பட்ட பயனை நான் அடைகிறேன், நான் எதுல என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், எதுல என்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், நான் கஷ்டப்பட்டு இருக்கிற ஆண்டவர் எனக்கு எப்படி உதவி செய்வார் என்ற விசுவாசத்தை நான் எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி காரியத்தை அப்ளிகேஷன் பாயிண்ட் நான் எப்படி பயனடைவேன். அப்படிதான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் இந்த புக் இந்த விளக்க உரையில நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முதலாவது நம்ம தெரிய வேண்டியது ஏசாயா தீர்க்கதரிசி முதல்ல யார்கிட்ட பேசினார் என்று. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. அவர் கிட்டத்தட்ட 4 ராஜாக்கள் கிட்ட ஊழியம் செய்தார் என்று சொல்லி அவர் ஊழியம் 53 ஆண்டுகள் இருந்தது என்றும் ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் எந்தெந்த அதிகாரங்கள் எந்தெந்த ராஜாக்கள் கால பேசப்பட்டது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அதிகாரம் மனாசே ராஜா, அதாவது எசேக்கியா ராஜா. அதான் கடைசியாக எழுதினது. 1ஆம் அதிகாரத்தை தான் அவர் கடைசியாகவும் 1ஆம் அதிகாரமும் ஏசாயா 65, 66 அதிகாரமும் கடைசியாக எழுதி அது ஒரு புஸ்தகமாக அதை தொகுத்தாரு. ஸோ 1ஆம் அதிகாரம் தன்னுடைய ஊழிய பாதையில கடைசி நாட்களில் மனாசேவின் ராஜ காலகட்டத்தில் எழுதுறாரு. மனாசே எசேக்கியா ராஜாவுடைய மகன். அந்த மனாசே மிகவும் மோசமான ராஜா. அவன் அநியாயம் செய்தாரு, தீர்க்க தரிசிகள் எல்லாம் கொலை செய்தாரு. மனாசே ராஜாவினால் ஏசாயா தீர்க்கதரிசி கொலை செய்யப்பட்டார் அப்படி என்று வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்புறம் அந்த ராஜாவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற 2 ராஜாக்கள் 21, 2 நாளாகவும் 33 புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த மனாசே ராஜா எவ்வளவு மோசமானவர் என்பது தெரியும். அது ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல அந்த அதிகாரத்தை அப்பதான் எழுதி அவர் அதுக்கப்புறம் மரித்து போனதாக சொல்றாங்க. ஏசாயா 2லேருந்து 5 அதிகாரங்கள் உசியா மற்றும் யோதாம் ராஜா காலகட்டத்தில் எழுதப்பட்டது. முதல் ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டது உசியா ராஜாவின் காலகட்டத்தில் தான். அந்த உசியா ராஜா பெருமை உள்ள ராஜா. அவன் பெருமையினால குஷ்டரோகம் அடைந்து மரித்து போகிறான். அதுக்கப்புறம் அவன் மகன் யோதாம் வந்து ஆட்சி செய்கிறாரு. அந்த ராஜாக்களுக்கு 2 ராஜாக்கள் உசியா ராஜா மற்றும் யோதாம் காலகட்டத்தில் ஏசாயா 2 மற்றும் 5 அதிகாரத்தை எழுதுறாரு. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற பகுதி ஏசாயா 3-4 அதிகாரம். அப்போ இந்த 3-4 அதிகாரம் யார் காலகட்டத்தில் எழுதப்பட்டது? உசியா, அதாவது கடைசி உசியா மரிப்பதற்கு முன்பாக கடைசியாக அவர் குஷ்டரோகம் பிடித்தவனாக தன்னுடைய தனி அறையில இருக்கிறாரு. குஷ்டரோகம் வந்ததுனால அவர் வெளியில வந்து ராஜா இருக்க முடியாது. அதனால என்ன பண்றாரு சொல்லி பார்க்கும்போது அவருடைய மகனாக யோதாம் வந்து ஆட்சி செய்யறாரு. ரைட்டா? அதுதான் நம்ம இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க போகிறோம். 3 மற்றும் 4 அதிகாரம் யாருடைய காலகட்டத்துல? உசியா என்கிற ராஜாவோட காலகட்டத்துல. அந்த ராஜா 50
ஆண்டுகள் ஆட்சி செய்தாரு. அவன் நல்லா தான் ஆட்சி செய்தாரு. அவனுடைய ஆட்சி காலத்துல தேசம் நல்ல செழிப்பா இருந்தது. ஜனங்க நிறைய வீடு கட்டி வீடு கட்டி வீடு கட்டி வாழ்ந்தாங்க. நல்ல சாப்பாடு இருந்துச்சு, நல்ல பாதுகாப்பு இருந்துச்சு, நல்ல ஆர்மி இருந்துச்சு. ஒவ்வொரு போர் வீரர்கிட்ட நல்ல ஆயுதங்கள் இருந்துச்சு. சுற்றுமுற்று தேசங்கள்ல இருந்து எந்தவித போர் வரல. அதனால சமாதானமா வாழ்ந்தாங்க. அதிலே அப்படியே இருக்கும்போது ஜனங்க தன்னுடைய வாழ்க்கைக்கு தான் செய்கிற காரியங்களே போதும், தேவன் நமக்கு தேவை இல்லை, எனக்கே ஐம் செல்ஃப் சஃபிஷியன்ட், என்ற நல்ல வசதியா இருக்கேன், தேவனோட உதவி தேவை இல்லை அப்படி என்றும், மற்றும் அதுக்கு மேல ஜனங்க பெருமை மிகுந்தவர்களாக அடுத்த ஸ்டெப்புக்கு கடந்து போயிடுறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் அழைத்து ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு. அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட அதிகாரங்கள் 3 மற்றும் 2-5 அதிகாரங்கள் நாம இன்னைக்கு தியானிக்க போகிறது. 3 மற்றும் 4 அதிகாரங்களை தியானிக்க போகிறோம். நம்ம ஏன் இதை சொல்றோம்? யாருக்கு ஏசாயா தீர்க்கதரிசி முதல்ல இந்த 3-4 அதிகாரத்தின் இருக்கிற வசனத்தை பேசினார் என்பதை புரிந்து கொண்டோம். இப்போ நம்ம 2-4 அதிகாரத்தோட கருப்பொருளை புரிந்து கொள்ளுங்க. ஏனென்றால் 2-4 அதிகாரங்களை போன வாரத்தில் நம்ம வாசிச்சோம். அதாவது 2வது அதிகாரத்திலே உசியா ராஜா காலகட்டத்துல அவர் செய்தியை கொண்டு வரும்போதே என்ன சொல்றாரு? நீங்க இப்ப கட்டியிருக்கீங்க இந்த ராஜ்யம், இது மனுஷருடைய ராஜ்யம். ஆனா இந்த மனுஷருடைய ராஜ்யத்துல ஜனங்க நீங்க பெருமை மிகுந்தவராகவும் கர்வம் நிறைந்தவராகவும் காணப்படுறீங்க. உங்களுக்கு தேவனே நம்பத்துக்கு ரெடியா இல்ல. ஆனா இந்த காலம் இப்படியே நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட ராஜ்யம் முடிவு பெற்று தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அது எப்படி இருக்கும் அப்படி என்பதை ஃபர்ஸ்ட் சொல்லி அவர் ஊழியத்தை தொடங்கும் போதே தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்னு சொல்லித்தான் தொடங்குறாரு. அது ஏசாயா 2 அதிகாரம் 1-5 வசனத்துல பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆயுது? ஏசாயா 2 அதிகாரம் 6-22 தேவனுடைய ராஜ்யம் இப்படிதான் இருக்கு. ஆனா இப்ப நீங்க இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னா பெருமை கொண்டவர்களாக இருக்கிறீங்க அப்படி என்று 2 அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 4 அதிகாரம் 1ஆம் வசனம் இருக்கும். தற்போது இப்படி பூமியில எப்படி இருக்கிற நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்களோட பெருமை எப்படி இருக்கு, உங்க பெருமை நிமித்தமாக ஆண்டவர் உங்களை எவ்வளவு வசனத்தை சொல்லி அனுப்புவாரு, நீங்க கீழ்ப்படியாத போது இந்த பெருமை நீங்க எப்படியாக தேவர்கிட்ட தண்டனையை பெற்றுக்கொள்வீர்கள். சாரிப்பா, கொஞ்சம் கோல்டு. அப்படி என்பதை 2 அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 4 அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்க போறோம். நம்ம தலைப்பு தேவனுடைய ராஜ்யத்திற்கும் மனுஷோட ராஜ்யத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்ற தலைப்பு. அதான் போன வாரம் 2 அதிகாரம் 1-5 வசனத்துல தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, அது எப்படி இருக்கு என்பதை நம்ம தியானித்தோம். அதே கூட அந்த காலகட்டத்தில் ஜனங்கள் எப்படி பெருமையாக இருந்தார்கள் என்று 2 அதிகாரம் 6-22 வசனங்கள் நம்ம போன வாரத்தில் முடிச்சோம். இன்றைக்கு 3 அதிகாரம் 4 அதிகாரம் முழுமையாக பார்க்க போறோம். இங்க கூட மனுஷர ராஜ்யம் எப்படி இருக்குது, முடிக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்று 4 அதிகாரம் 2-6 வசனத்தில் முடிக்கிறாங்க. அதனால நாம இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தேவனுடைய ராஜ்யத்துக்கும் மனுஷரோட ராஜ்யத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படி என்று. முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? மனுஷருடைய ராஜ்யம். அதுக்கு என்ன எடுத்துக்கொள்கிற பகுதி இப்போ இந்த அந்த 2 மனுஷரோட ராஜ்யத்தை பத்தி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மனுஷரோட ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏசாயா 3 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4 அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் மனுஷரோட ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். மனுஷரோட ராஜ்யத்திலே பார்க்கும்போது ஜனங்கள் மிகவும் பெருமை மிக்கவர்களாக இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? பெருமை அவங்களுக்கு அதிகமா இருக்குதா? அவங்களோட பெருமை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அவங்க தேவனை நம்பாம தாங்களே நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெருமையின் காரணமாக பேரழிவை அவங்களுக்கு சந்திக்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற செல்வம் அவங்களுக்கு உதவி செய்ய போறது இல்லை. அதனால அவங்க என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக மனம் திரும்ப வேண்டும் என்று அழைக்கிறாரு. அது மாத்திரமல்ல, கர்த்தரை நம்பி அதை துதிப்பவர்களுக்கும் தேவன்கிட்ட தைரியமாக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவர்கள் மட்டுமே ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படி என்பதையும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல அவர் விளக்குறாரு. அப்போ இந்த ஜனங்க எப்படி இருக்காங்க? பெருமை மிக்கவராகிறாங்க. பெருமை மிக்கவராக இருக்கிறதுனால மனித ராஜ்யத்துல நான் என்ன செய்ய போறேன்? யூதாவின் ஆண் தலைவர்களை நீக்கி விடுவேன். ஏன்னா எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்த கேட்கல. ஏன் நீக்கணும்? நீங்க கேட்கலாம். இப்போ பெருமை எப்போ ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா, என்கிட்ட எல்லாம் இருக்கு, அதுவே எனக்கு போதும், அதே மாதிரி நான் நல்ல டேலண்டடா இருக்கேன், என்னுடைய தாளந்துகள் வச்சே நான் வாழ்ந்துடுவேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவன் செல்ஃப் சஃபிஷியன்டா போய் அவனுக்கு என்ன பெருமை வருது. சோ அப்போ பெருமையிலேருந்து வெளியில வாண்ட ஆண்டவர் அநேக முறை செய்தியை கொடுத்து அவன் கேட்க போது என்ன பண்ணுவாரு? அவங்க பெருமையாக கருதுகிற காரியத்தை அவங்க கிட்ட இருந்து எடுத்துடுவாரு.
இன்றைக்கு ஆண்டவர் நம்ம சொல்றாரு, நம்மளும் சரி நீங்களும் சரி, நம்ம எதையாவது குறித்து பெருமையா நாங்க நினைச்சிட்டு இருந்தோம்னா அந்த காரியத்தை ஆண்டவர் எடுக்க சொல்லி வசனத்தை அநேக நேரம் அனுப்புவாரு. இல்லைன்னா அந்த பெருமைக்குரிய காரியத்தை நம்ம கிட்ட இருந்து எடுத்துருவார். ஏன் எடுத்துறாரு? நம்ம பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். கிருபை அளிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். சோ அதனால நம்ம வழி விலகி போயிடக்கூடாது என்பதற்காக, நம்ம நன்மைக்காக என்ன பண்ணுவாரு, நாம எதை ஆண்டவரோட எதை ரொம்ப சார்ந்திருக்கும் அதை நம்ம விட்டு எடுத்து விடுவாரு. அடுத்தது யூதாவின் பெருமை மிகு பெண்களை அகற்றுதல். ஸோ ஆண்களும் சரி பெண்களும் சரி பெருமை உள்ளவர்களா இருக்கிறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப நம்ம இந்தியால பாருங்க, இந்த அதானி கல்யாணம் நடந்துச்சு, அம்பானி அதானி. அந்த கல்யாணத்தை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு பெருமை. ஜனங்க எவ்வளவு இந்தியா தேசத்துல கஷ்டப்படுறாங்க. 3 வேளைக்கு சாப்பாடு இல்லாம 70% ஜனங்களுக்கு 3 வேளை சாப்பாடு சரியா கிடைக்கலையா. ஆனா இந்த ஒரு மனுஷனோட கல்யாணத்துல அந்த பெண்கள் போட்ட ஆபரணங்களும் அந்த போடபான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த நடிகைகளும் பெரிய பிரபலங்களும் வர்றதும் அந்த கல்யாணத்துக்கு அவங்க செலவு பண்ணுகிற காசும் அந்த 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 அம்பானியோட மனைவி போட்டிருக்கிற நகைகளும் ட்ரெஸ்ஸும் எவ்வளவு கோடி கோடியான காசு. ஒரு நாளைக்கு 100 கோடி செலவு பண்றாங்க. எவ்வளவு காசு எப்படி அவங்களுக்கு வந்துச்சு? அநியாயமா ஜனங்களை ஒடுக்கி இந்த தேசம், இந்த ராஜாக்களை ஆட்சி செய்கிற அந்த அரசு அப்படியாக ஒடுக்கி அவர்களை மட்டும் உயர்த்துறாங்க. அதை பார்க்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கு நமக்கு. இந்த அதிகாரத்தை அப்ப ஞாபகம் வந்துச்சு. மனுஷருடைய ராஜ்யத்துல எப்படி பெருமை மிகுந்தவர்களாக அநியாயமா காசு சம்பாதிச்சு அவங்க மட்டும் வாழ்ந்தா போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு இப்ப தேவை செய்தி வந்து மனம் திரும்ப சொல்றாரு. திரும்பாத போது ஆண் தலைவர்களை ஆண்டவர் நீக்குவார், பெருமை மிகு பெண்களையும் அகற்றி விடுவார். அது 3 அதிகாரம் 16 சோ மனித ராஜ்யத்துல என்ன நடக்குது? ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா செழிப்பு வர பெருமை உள்ளவர்களாக போய் ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தலைவனை ஆண்டவர் ஏன் நியமிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்க பழைய ஏற்பாட்டுல பாருங்க, ஒரு ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்க தேவனங்களை ஆண்டது போதும் அப்படி சாமுவேல்கிட்ட கேக்குறாங்க. பாருங்க, சுற்றி முற்றி இருக்கிற ராஜ்யத்தெல்லாம் ஒரு ராஜா வச்சுட்டு ஆட்சி பண்றாங்க. அதனால அவங்க போய் ராஜா தலைமையில சண்டை போடுறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க. எங்களுக்கு யாரும் ராஜா இல்ல, எங்களுக்கு சும்மா கடவுளை நம்ப எங்களுக்கு புரிய முடியல, எங்களுக்கு ஒரு ராஜா ஏற்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ சாமுவேல் சொல்றாரு, உங்க ராஜா வந்தா கூட அந்த ராஜா என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்தை பிரதியை, இப்ப நமக்கு பைபிள் கையில இருக்கு, அவ கையால அந்த மோசையோட பிரமாணம் கொடுத்தார் இல்லையா, அது எல்லாம் கையால எழுதி ஒரு காப்பியை அவன் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதை எடுத்து அவன் படிச்சுட்டு அப்பதான் அவன் தேவனுடைய தேவனுடைய மனுஷனாக இருந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக தேவன் சொல்ற மாதிரி உங்களை ஆட்சி செய்வான். அப்படி இல்லைன்னா அவன் சுயமாக ஆட்சி செய்து உங்களை ஒடுக்குவான் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப எத்தனை பேர்கிட்ட வேதம் இருக்கு? எத்தனை பேர் உண்மையாக கான்ஸ்டிடியூஷன் படி இருக்கிறாங்க? எல்லாமே எல்லா இடத்துல கரப்ஷனும், ஏழை எளிய ஜனங்கள் ஒடுக்கப்படுறதும், சிறுபான்மையினர் ஒடுக்கப்படுறதும், அப்படியாக பெரிய பணக்காரன் ஆயிட்டே இருக்காங்க. ஏழை இந்தியாவோட நிலைமை மிகுந்த மோசமாக போய்கிட்டே இருக்கு. அந்த கல்யாணத்தை பார்க்கும் போதுதான் இந்தியாவோட நிலைமையை நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. அப்போ அப்படிப்பட்டவர் என்ன செய்வாரு? அப்படிப்பட்ட தலைவர்கள் ஆங்கே அவர் நீக்கி விடுவார், நிச்சயமாக செய்வார். கர்த்தரால் கூட அது ஒன்றுமே இல்லை. பெருமை மிகும் அந்த ஆண்களை சார்ந்து இருக்கிறாங்க அந்த பெண்கள், அவங்களையும் ஆண்டவர் அகற்றி விடுவாராம். அதுதான் மனுஷோட ராஜ்யத்துல நடக்கும். நல்லா புரிஞ்சு, மனுஷோட ராஜ்யத்துல என்ன நடக்கும்? இப்ப நீங்க கேட்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசி அப்ப சொன்னாரே, இப்ப எப்படி வரும்னு. ஏசாயா தீர்க்கதரிசி அந்த காலகட்டத்துல சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே இந்த பெருமை மிக்க ஆண் தலைவர்கள் நீக்கப்பட்டாங்க. அந்த பெருமை மிக்க பெண் தலைவருடைய கணவன்மார்கள் பிள்ளைகளும் யுத்தத்துல போய் மரித்து போனாங்க. அவங்களுக்கு இருந்த ஆடையும் ஆபரணங்களும் தன்னுடைய மேக்கப்பும் தன்னுடைய அழகு சாதனங்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்களாக, குடும்பம் எல்லாம் இழந்து போனவர்களாக காணப்பட்டாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைச்சி ஒரு 10-15 வருஷத்துல இந்த காரியம் அவங்களுக்கு நடந்துச்சு. இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலும் இப்படித்தான் நடக்கும். அப்போ வருகிற காலகட்டத்துல என்ன ஆகும் சொல்லி பார்க்கணும். கர்த்தருடைய பகிரங்க வருகைக்கு முன்பாக இப்படியாக பெருமை மீட்கு நிற்கிற தேசங்கள் எல்லாம் ஆண்டவர் அழிப்பாரு. அவர் இறங்கி வந்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல ஸ்தாபிப்பாரு. இதே அடிப்படையில தான் முன்புக்கும் நடந்தது, தற்போது நடந்து கொண்டிருக்கு. இந்த கடைசியா உலகம் முடியும் போது கூட இப்படிதான் நடந்து இந்த உலகம் முடிவுக்குள்ளாக வந்து தேவனுடைய ராஜ்யம் ஜீவன் எருசலேம் மையமாக கொண்டு ஸ்தாபிக்கப்படும். இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சோ 3 அதிகாரம் 1 4 1 வரைக்கும் மனுஷனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்பதையும், அப்புறம் தேவனுடைய ராஜ்யத்தை எங்க பார்க்க போறோம்? 4 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து 6 வசனத்து வரைக்கும் தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்பதை
பார்க்கலாம். முதலாவது மனுஷருடைய ராஜ்யத்தை என்ன ஆகுமா, யூதாவின் ஆண் தலைவர்கள் நீக்கப்படுவார்களாம். 3 படிகளாக இந்த 3வது அதிகாரம் 1-15 வசனம் எதை சொல்லுகிறது? யூதாவின் ஆண் தலைவர்கள் நீக்கப்படுவார்கள். நான் சொன்ன மாதிரி அப்போ எப்படி நீக்கப்படுவார்கள், ஏன் நீக்கப்படுவார்கள்? முதலாவது 3 அதிகாரம் 1-7 வசனத்துல என்ன சொல்றாங்க? தேவன் யூதாவின் தலைவர்களை அகற்றுவார். எப்படி அகற்றுறதுனால என்ன ஆகும்? தலைமையிலே வெற்றிடம் வந்துடும். நல்ல ஆட்சி செய்தவன் டக்குன்னு மறிச்சு போயிடுவாங்க. இல்ல எது வேணா நடக்கும். அவங்க போன பிறகு யார் இன்னொரு ஆட்சி செய்ய தெரியாம ஒரு வேக்யூம் பிளேஸ் உண்டாகும். அப்போ என்ன ஆகும்? அக்கிரமமாக ஆட்சி செய்யறவங்க வந்துருவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. சோ இதுதான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணு நடப்பா? பிறரை ஒடுக்கும் தலைவர்களை கடவுள் நியாயம் தீர்ப்பார். நல்லா புரிஞ்சுங்க. இது நியாய தீர்ப்பு என்பது எல்லாருக்குமே பொதுவானது. நல்லா புரியுங்க. தேவன் இந்த உலகத்தை ஸ்தாபிச்சு மழையை கொடுத்தாரு, வெயில் கொடுத்தாரு, சீசன்ஸை கொடுத்தாரு. நல்லோர் மேலும் பொல்லார் மேலும், தீயோர் மேலும் நல்லோர் மேலும், எல்லார் மேலும் சூரியன் அடிக்கும், எல்லார் மேலையும் மழை பெய்யும், எல்லாருக்கும் சீசன் உண்டு, எல்லாரும் விளைவு ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, விளைவு ஏற்படும். அதுல யாருக்கும் வித்தியாசமே கிடையாது. அதே மாதிரி எந்த தலைவர்களும் ஜனங்களை ஒடுக்குகிறார்களோ அவர்கள் நியாய தீர்க்கப்படுவாங்க. அதுல கிறிஸ்டியன்ஸ் நான் கிறிஸ்டியன்ஸ் டிஃபரன்ஸே கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு பார்க்கும்போது நம்ம இப்ப இந்தியாலே பார்த்தோம். ஒரு ராஜா பக்கம் நான் சொல்ல விரும்புற பேரு. அவர் ஆட்சிக்கு வரும் பொழுது என்ன பண்ணாரு? கிறிஸ்டியன் ப்ரீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பைபிளை வச்சுக்கிட்டு தான் அவர் ஆட்சிக்கு உட்கார்ந்தாரு. புரியுதுங்களா? அப்போ ஜனங்கள்லாம் ஒரே சந்தோஷம், எல்லாரும் ஜெபிச்சாங்க. எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சொல்லி சபையிலும் சரி, பாருங்க ஃபர்ஸ்ட் இந்தியால ஒரு சிஎம் இந்த மாதிரி ராஜா அவன் பைபிள் வச்சுக்கிட்டு அவ ஃபர்ஸ்ட் பிரமாணம் எடுத்துக்கிட்டு அந்த தேசத்தை ஆட்சி செய்ய போறாரு, அந்த தேசம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஆட்சி செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க தெலுங்கானா தேசத்துல. ஆனா என்ன ஆச்சுன்னா, அவன் மிக மோகமாக ஆட்சி செய்து ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்கி நிறைய காசு அவனுக்காக சம்பாதிச்சு நிறைய திட்டங்களை நாசம் பண்ணி தனக்கான 100 கோடி 200 கோடிக்கு காசு வீடு கட்டிட்டு இருந்தான். இப்போ மறுபடியும் எலெக்ஷன் நடந்த போது ஜனங்க அவனை ஒதுக்கி விட்டு வேற ஆளை போட்டாங்க. இப்ப அவனுக்கு பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அவன் சம்பாதிச்ச காசுக்கெல்லாம் இன்னொருத்தன் வந்திருக்கான்ல, அவனுக்கு என்ன செய்வான்? உன்னை ஜெயில போடுவேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்கான். இப்போ அது நடந்து கொண்டு இருக்கிறது இந்தியால. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. டிஃபரன்ஸே கிடையாது இதுல. அதே மாதிரி சபையிலையும் சரி, ஆண்டவர் சில பேர் தலைவர்களாகவும் போதகர்களாகவும் நிறுத்துறார். அந்த போதகர்களாக நிறுத்துறவங்க ரொம்ப ஜாக்கிரதையோடு தங்க சபைக்கு வருகிற ஜனங்களை நடத்த வேண்டும். அவங்க தவறுதலாக நடத்தினாங்கன்னா அதற்கேற்ப நியாய தீர்ப்பு அடைவாங்க. அதே மாதிரிதான் வேலை ஸ்தலத்துல கூட, அதே மாதிரி குடும்பத்துல கூட. குடும்பத்துக்கு தலைவன் கணவனா இருக்கார். கணவர் மனைவி கிட்ட அன்பு கூர்ந்து குழந்தைங்க நல்லா பார்த்துக்கிட்டு வந்தா சரி. இல்லை என்று சொல்லும் பொழுது ஆண்டவன் மனைவி மூலமாகவும் சரி பல காரியங்கள் வெளிப்படுத்திட்டே இருப்பார். அப்படி செய்ய மாட்டேன் முரட்டாட்டம் செய்யும் போது ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொடுப்பார். ஏன்? அவங்களை திருத்துவதற்காக. அதுதான் இங்க நடந்தது. பிறரை ஒடுக்கும் தலைவர்களை கடவுள் தேவன் நியாயம் தீர்ப்பாம். எப்படி? பாவம் அவர்கள் வீழ்ச்சியை கொண்டு வரும். ஏன் அவங்களே அழிஞ்சு போயிடுவாங்க. ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய வேண்டாம். தனிப்பட்ட மனுஷன் செய்கிற பாவமே அவனை வீழ்ச்சிக்குள்ள கொண்டு வரும். அப்புறம் நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க. ஆனால் யார் வீழ்ச்சி அடைவார்கள்? பிறரை ஒடுக்குகிற தலைவர்கள் வீழ்ச்சி அடைவார்கள். அடுத்து என்ன ஆகுமா? தேவன் திறமையுள்ள தலைவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து, திறமையற்ற தலைவர்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்வார். 3 அதிகாரம் 12-15 நான் சொன்னேன் இல்லையா? இப்ப இந்த மாதிரி ஒரு ஆட்சி முடிஞ்ச போய் இன்னொருத்தன் வந்தா நான் ஒன்ன போய் நீதிமன்றத்துல போட்டு ஜெயில போடுறப்பார். அது மனுஷன் செய்யறது. புரியுதுங்களா? தேவன் அவருடைய நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அது அவரை நியாயம் செய்வாராம். 3 அதிகாரம் 12-15. இப்படித்தான் அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு. இப்பொழுது எந்த ஊர்ல எந்த சிஎம்ஓ பிஎம்ஓ இல்ல ராஜாக்களோ யாரும் எந்த தேசத்துல இப்படி ஆட்சி செய்தாங்கன்னா அவர்களுக்கும் இந்த நிலைமை தான் வரும். இதுல இருந்து எந்தவித மாறுபாடும் கிடையாது. நீங்க சரித்திரத்தை படிச்சு பாருங்க. தற்போது நடந்து கொண்டிருக்கிற எல்லாமே இந்த அடிப்படையில் தான் உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 3வது அதிகாரத்துல சொல்றாரு. அதனால மனுஷனோட ராஜ்யத்தில் என்ன பண்றாங்க? தலைவர்கள் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள். தலைவர்கள் எழும்பி எந்த தலைவராக இருக்கலாம், தேசத்தை ஆளுகிறவா இருக்கலாம், குடும்பத்தை நடத்துறவனா இருக்கலாம், இல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்தினா இருக்கலாம், ஒரு கம்பெனியை நடத்தினா இருக்கலாம், இல்ல சபையை நடத்துகிற போதகராக கூட இருக்கலாம். பாகுபாடு கிடையாது. எல்லாருக்குமே இப்படிதான் ஆண்டவர் நடத்துவாரு. அடுத்து என்ன சொல்றாரு பார்க்கலாம். அப்போ
அதாவது நீங்கள் என் ஜனத்தை நோக்கி என்ன சொல்றாப்ப, நீங்க ஜனத்தை நெருக்கி சிறுமைப்பட்டவர்கள் முகத்தை நெரிக்கிறது என்னவென்று தேவன் சொல்றாரு. எத்தனாவது வசனத்துல சொல்றாரு? ஏசாயா 3 அதிகாரம் 15ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 3:15 ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஏன் என் ஜனத்தை நெருக்கி சிறுமையானவன் முகத்தை நெரிக்கிறது என்னவென்று சேனையில் கர்த்தர் உரைக்கிறார். இப்பதான் 3 அதிகாரம் நான் சொன்னேன். 3 அதிகாரம் எல்லா வசனத்தையும் நம்மளால வாசிக்க முடியாது, டைம் கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். என்ன? 3 அதிகாரத்துல மனுஷரோட ராஜ்யம். அங்க தலைவர்கள் மிக மோசமாக ஆட்சி செய்யறாங்க. தேவன் அந்த தலைவர்கள் நீக்கி நியாய தீர்ப்பு செய்யறாரு. நியாய தீர்ப்பு செய்யும் போது நான் சொன்ன 3 அதிகாரம் 16 1ல இருந்து 16 வசனங்கள் நம்ம சொன்னோம். அது என்ன செய்யறாரு பார்க்கும்போது 1ல இருந்து 15 வசனங்கள் ஆண் தலைவர்கள் நீக்குகிறார். நீக்கிற நேரத்துல 3 அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படி சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, ஏன் உங்களை நீக்கிறேன்னா, நீங்கள் ஏன் என் ஜனத்தை நொறுக்கி சிறுமையானவர்களின் முகத்தை நெரிக்கிறது என்னவென்று சேனைகள் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சிறுமையானவர்களை எவங்கெல்லாம் நொறுக்கி நெருக்குகிறார்களோ அவர்கள் நினைக்கலாம், சிறுமையானவங்களுக்கு யாருமே ஹெல்ப் இல்ல, அவன்கிட்ட காசு இல்ல, பணம் இல்ல, வேலை இல்ல, அவனுக்கு ஒரு நிலையான ஒரு பொசிஷன் இல்ல, அவனுக்கு என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறியா? நான் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ ஏன் அவனை நொறுக்குகிறாய்ன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. 3:15 உள்ள இறுதி கேள்வி அத்தகைய நடக்கையை கண்டு ஆண்டவன் ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறார். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை நம்ம தலைவர் பதவி கொண்டு வந்தேன், நீ இப்படி செய்யலாமா? தேவன் மிகவும் அக்கறை கொண்ட என் ஜனங்களுக்கு ஒருவர் இப்படி எப்படி இதை செய்ய முடியும்? இந்த தலைவர்களுக்கு மனசாட்சியே இல்லையா? நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஆண்டவர் அதே கேட்கிறாரு. நம்ம என்ன மனசாட்சியே இல்லையாப்பா இவங்களுக்கு எல்லாம், இப்படி கொடுமையா ஆட்சி பண்றாங்களே, இப்படி அநியாயமா ஜனங்களை கொள்றாங்களே, இப்படி அநியாயமா பரிதானம் வாங்கி ஒத்த காசு சேர்த்து சம்பாதிச்சுட்டே போறாங்க, இன்னொருத்தர் சாப்பாடே இல்லாம என்ன? அதேதான் ஆண்டவர் கேட்கிறார். இந்த ஏழைகள் தேவனின் பார்வையில் மதிப்புமிக்கவர்கள் என்பதை அவர்கள் உணரவில்லையா? இந்த ஏழைதான்ப்பா, ஆனா என் பார்வையில அவங்க மதிப்பு மிக்கவங்க. இப்போ கஷ்டப்படலாம், ஆனா அவங்களோட தேவைகளை நான் சந்திப்பேன். நீ சந்திக்க வேண்டிய நேரத்துல நீ அவர்களை ஒடுக்கிறதுனால உனக்கு ஆண்டவர் கேட்கிறார், இப்படி செய்யலாமா? மற்றவர்கள் நசுக்கும் இந்த தலைவர்கள் தேவன் ஆதரிக்க முடியாது. மேலும் அவர்கள் தற்போதைய தலைமை பதவியிலிருந்து தொடர அவர் அனுமதிக்கவும் மாட்டார். ஆண்டவர் நிறுத்திடுவார். எதற்காக உன்னை வச்ச? நீ அந்த காரியத்தை செல்ல, நீ கிளம்பிடு. யாருக்காக இருந்தாலும் சரி. இதுல கிறிஸ்டியன்ஸ், நான் கிறிஸ்டியன்ஸ், அப்புறம் டிஃபரன்ஸே கிடையாது. ஆண்டவர் இதுல டிஃபரன்ஸே வைக்க மாட்டார். இது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட பொதுவான நியதி. அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்த அதிகாரம் தேவன் மனுஷோட ராஜ்யத்தில் என்ன நடக்குது? 3 அதிகாரம் 16வது வசனத்துல 4 அதிகாரம் 1 வசனம், யூதாவின் பெருமை மிகும் பெண்கள் அகற்றப்படுவார்கள். பெருமை. அடுத்தது இந்த ஆண்கள் இப்படி இருக்கும் போது அவங்க குடும்பத்தில் இருக்க பெண்களும் பெருமை மிக்கவர்களாக மாறிவிடுகிறார்கள். நான் உங்களுக்கு சொன்ன அதானி கல்யாணத்துல, அந்த கல்யாணத்துல அவங்க போட்டுக்கிட்ட நகைகளும் அவங்கள பெருமை மிகுத்த காரியங்கள். அந்த லேடி ஒரு நாள் போட்ட ட்ரெஸ் அடுத்த நாள் போடாதான். ஒரு நாள் போட்ட ட்ரெஸ்ஸே 1 மில்லியனுக்கு இருக்கு அந்த காசு. இப்போ எவ்வளவு மில்லியன் ஒரு மாசத்துல அவங்க செலவு பண்றாங்க. இட் இஸ் மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. உலகமே ஆச்சரியப்பட்டு பாக்குது. பெரிய பெரிய டெவலப்டு நேஷன்ஸே, இந்தியால இப்படிப்பட்ட ஜனங்க இருக்காங்களா, இப்படி கூட காசு செலவு பண்ணுவாங்க, இப்படி கூட அவங்க கிட்ட ஆச்சரியப்படுறாங்க. பெரிய பெரிய யுஎஸ்லயும் சரி, யூகேலயும் சரி, நல்ல வளர்ந்த நாடுகள்ல இருக்க பணக்காரங்க கூட இவ்வளவு கிடையாது. ஒரு ஏழை படிப்பு முடியல, சாப்பாட முடியல, எங்களால ஒரு நகை என் பிள்ளைகளுக்கு வாங்க முடியல, கஷ்டப்பட்டு தான் வாங்குறேன், ஒரு மருந்துக்கு காசு இல்லை அப்படின்னு ஜனங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனா ஒரு பக்கம் திமிரு நிறைந்த பெண்கள், பெருமை நிறைந்த பெண்களும் வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுதான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு இந்த இடத்துல? என்ன சொல்றாரு? கர்வம் உள்ள பணக்கார பெண்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். 3 அதிகாரம் 16, 17. அவன் நான் செய்வேன். கர்வம் அனைத்தையும் தேவன், அந்த கர்வத்துக்கு இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் நீக்குவார். 3 அதிகாரம் 18ல இருந்து 24. அப்புறம் அப்படிப்பட்ட பெண்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள். 3 அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 4 அதிகாரம் 1ஆம் வசனம். இதுதான் ஆண்டவர் செய்கிற நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு வரக்கூடாதுன்னா நாம என்ன செய்ய வேண்டும்? நம்ம கிட்ட பெருமை இருக்கக்கூடாது, நம்ம பிற ஜனங்களை ஒடுக்க கூடாது. இதுதான் முக்கியம். இதுதான் இது எல்லாருமே சர்வசாதாரணமாக நடக்க ஆரம்பிக்கிறது. இது ஏசாயா தீர்க்கதரிசி காலத்துல நடந்துச்சு, தற்போதும் நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் நடக்கும். எப்போ? இது வரைக்கும் தேவன் தன்னோட ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரைக்கும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட ராஜ்யத்தை நீக்கி விட்டு தேவ ராஜ்யத்தை ஆண்டவர் ஸ்தாபிப்பாரு. அரசாங்கம், ஏசாயா 3 அதிகாரத்தை அரசாங்கம், இராணுவம், பொருளாதாரம் மற்றும் மதம் ஆகியவற்றில் உள்ள ஆண் தலைவர்களை தவிர தேவன் எருசலேமின் பணக்கார பெண்கள் பெருமையும் கண்டிக்கிறார்.
ஆண் தலைவர்கள் எப்படி இருக்காங்க? ராணுவ அரசாங்கத்துல வேலை செய்யறாங்க, ராணுவத்துல வேலை செய்யறாங்க, பொருளாதார விதமாக பிசினஸ் பண்றாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம தேவனுடைய ஆலயத்துல போய் அவங்க பலி இடுறாங்க. எல்லாமே எல்லா தலைவர்கள் தான், ஒவ்வொருத்தரும் தலைவர். அவங்க எல்லாருமே மோசமாயிட்டாங்க. அவங்களுடைய மனைவிகள் இருக்காங்க, பணக்கார பெண்கள், அவங்களையும் ஆண்டவர் இப்ப கண்டிக்கிறாரு. உசியாவின் காலம் சுதந்திரம் மற்றும் செழிப்பான காலமாக இருந்தது. பல அரசாங்க அதிகாரிகள், வணிகர்கள் மற்றும் இராணுவ தலைவர்கள் மனைவிகள் ஆடம்பரமான உடை உடுத்துவதற்காக தங்களுக்காக அதிகமாக செலவழிக்க நிதி ஆதாரங்களை பெற்றார்கள். நிதி ஆதாரங்கள் கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் இல்லாம ஒரு இந்தியால என்ன நடக்குதோ அது அப்படியே இதுல வெளிப்படுத்திருக்கு பாருங்களேன். ரொம்ப அற்புதமா பார்க்கும்போது ஆச்சரியமா தான். அந்த கல்யாணத்தையும் அவங்க செய்த காரியத்தையும் பார்த்து ரொம்ப நொந்து போனேன், வேதனைப்பட்டேன். எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க ஜனங்க, இவங்க கிட்ட இருந்து எப்படி இவ்வளவு காசு வருது, ஏன் ஆண்டவரை இதை பார்த்துட்டு இருக்கீங்க கேட்க கூட கேட்டேன். எனக்கு பதிலாக இந்த அதிகாரம் கிடைச்சிருக்குன்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். நான் இன்னும் ஏன்னு கேட்க மாட்டேன், ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுப்போம். அவர் நீதி செய்கிற தேவன். நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் இந்த ஏழை ஜனங்கள் ஒடுக்குகிறதையும் ஏழை எளிய ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதும் அதிகமாக நிதியை போட்டு அவங்க கிட்ட இருந்து காசு புடுங்கி பணக்காரங்களுக்கு கொடுக்கிற இந்த அரசாங்கத்துக்கும் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு முடிவை கொண்டு வருவார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏசாயா 3:16-17 நான் வாசிக்கிறேன். அதுல சில வசனங்கள் மட்டும் நான் வாசிக்கிறேன். எல்லா அதிகாரத்திலும் வசன தாயம் இல்லை. எப்படி பெண்களை நீக்குவார் பாருங்க. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையா இருந்து பாரு, அகத்தியாக கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். இந்த 16ஆம் வசனம். அதனால ஆண்டவர் 17ஆவது வசனம், சீயோன் குமார்த்திகள் உச்சந்தலையை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். இதுக்கப்புறம் 18ஆவது வசனத்திலே நீங்க பார்க்கும்போது பெண்கள் ஆபரணங்காக போட்டுக்கொள்கிற மூக்குத்தி, நெக்லஸ், காதுல கம்மல், தலையில சுட்டி, கையில வளையல், இந்த தோள்பட்டையில போட்ட கடகங்கள், இடுப்புல போட்டுக்கிற ஒட்டியானம், அவங்க அப்புறம் தலையில போட்டுக்கிற குல்லாக்கள், விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள், கால்களுக்கு போடுகிற சலங்கைகள், அப்படி என்று கிட்டத்தட்ட 30 விதமான ஜுவல்லரிஸை பத்தி 18ஆவது வசனத்திலிருந்து எழுதுறாங்க. நீங்க படிச்சு பாருங்க. இப்ப கூட எல்லா பெண்களும் அந்த ஆடம்பரமா இருக்கிறவங்க இது எல்லாத்தையும் போட்டுக்கிறத பார்க்க முடியும். உயர்ந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீ நடந்துகிட்டு நீ பெருமை பாராட்டுறியா? என்ன ஆகும் உனக்கு? ஆண்டவர் என்ன செய்யப்பான்னு சொல்லி பார்க்கும்போது அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்வாங்க? சுகந்தத்துக்கு பதிலாக துர்கந்தமும். சுகந்தம் என்ன அர்த்தம்? நல்ல சென்ட் போட்டு காஸ்ட்லி சென்ட். இப்ப சென்ட் எல்லாம் பயங்கர காஸ்ட்லியா விற்குது. 1000 திராம் கூட சென்ட் இருக்கு இப்பெல்லாம். அவங்கள வாங்கிக்கிறாங்க. இப்ப பிரசன்டே அதான் கொடுக்குறாங்க. 1000 திராம் சென்ட் ஒண்ணு அடிச்சா அப்புறம் அப்படி வாசனை அடிக்கும். அப்படி அந்த காலத்துல கூட உண்டு. பல்ஸ் பால்சாம் அப்படின்ற மரத்துல இருந்து அந்த காலகட்டத்துல நறுமணம் மிக்க சென்ட் எல்லாம் தயாரிப்பாங்க. ரொம்ப காஸ்ட்லி. நலதள தைலம் நம்ம சொன்னோம் இல்லையா, மரியாள் வச்சிருந்தாங்க. அந்த நலதள தைலம் ரொம்ப காஸ்ட்லி. அந்த 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 உடைச்சி இயேசுவின் பாதத்துல ஊட்டினாங்க, தலையில ஊட்டினாங்க மரியாள் அப்படின்னு நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்ப்போம். அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல மிகுந்த விலை உயர்ந்த, அப்பதான் தேவான் சொல்லுவாங்க, யூதாஸ் கரியத்து, ஐயோ இது போய் வித்து ஏழைகள் கொடுத்துருக்கானு, இது வேஸ்ட் பண்றீங்களே அப்படின்னு அவன் கேட்பான். ஏன்னா அவன் வேற மாதிரி இருக்கிறான். புரியுதுங்களா? இதே மாதிரி இவங்க பார்க்கும்போது விலை உயர்ந்த சென்ட் யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே இருக்கு. கச்சை அதெல்லாம் போட்டுக்கிறீங்களா? இந்த சென்ட் உடம்புல வாசனை வராது. அதுக்கு பதிலாக உன்னுடைய உடம்புல இருக்க சதை அழுகி போன துர்நாத்தத்தை வர வைப்பேன் முதல்ல. அடுத்தது கச்சைத்துக்கு பதிலாக கயிறு. உடம்புல நீ நல்லா போட்டு ஃபுல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆடம்பரமான ட்ரெஸ் போட்டிருக்கியா, நீ துக்கப்படும் பொழுது அந்த கார்ல அந்த என்ன பண்ணுங்க, சாக்கு உடைய போட்டுட்டு அழுவாங்க. அதை மாத்திடுவேன். மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டை நல்ல சுருளா வச்சு அழகா ஹேரை போட்டு அதுல பர்ஃபியூம் அடிச்சு. நீங்க செய்யக்கூடாதுன்னு நான் செய்யவே இல்லை. யூ கேன் டூ இட். அதுக்கு ஒரு அளவு இருக்கு. அதே டயத்துல பிறரை ஒடுக்கி பிறர் காசு பணத்தெல்லாம் புடுங்கி வச்சுக்கிட்டு அதை நீங்க செய்வது தவறு. அதுதான் நாங்க சொல்றாங்க. மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டையும், ஆடம்பரமான வஸ்திரத்துக்கு பதிலாக இரட்டு கச்சும், அழகுக்கு பதிலாக கருகி போகுதுன்னு இருக்கும். இவ்வளவுதான் மாற்றம். கம்ப்ளீட்டா ஆண்டவன் மாத்துறான். புரியுதுங்க? இதையெல்லாம் எதுக்காக செய்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது, ஏசியா தீர்க்கதரிசி போய் நான் சொல்லுன்ட்டார். இவர் வசனத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டார், மனம் திரும்புங்கிறார். மனம் திரும்பாத
பட்சத்தில் இதெல்லாம் உங்களுக்கு நடக்குங்கிறார். உடனே நடக்காது, நான் சொல்ல வந்துட்டேன். இப்பவே நீங்க மனம் திரும்புங்க, வார்த்தையை கேட்டு, இல்லை என்றால் இந்த காரியம் பெண்களாகிய உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மாத்திரம் என்ன சொல்றாங்க? ஏசாயா 3:25-26, 4 அதிகாரம் 1 வசனம். நான் முடிக்கிறேன். உன் புருஷர் கடகத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்தில் விழுவார்கள். எப்படி ஆண்டவன் நியாயம் தீர்க்க போறார் என்றால், நீ இப்ப நினைக்கிறீல்ல உன்னை சுற்றி தேசங்கள்லாம் சமாதானமா இருக்கு, யாரும் சண்டை போட வரலன்னு. அசீரிய ராஜ்யம் ஒரு ராஜ்யம் எழுப்புவேன், நான் தான் எழுப்ப போறேன். அவன் என் கையிலே தண்டாயுதமாக அந்த ராஜாவை எடுத்து உன்னை பழி வாங்குவான். அவன் உனக்கு எதிராக என்ன செய்வான்? யுத்தத்துக்கு வருவான். அப்ப என்ன ஆகும்? நீ உன்னுடைய கணவரையும் உன்னுடைய பிள்ளைகளையும் யுத்தத்துக்கு அனுப்புவ. அந்த யுத்தத்திலே உன் கணவரும் உன் பிள்ளைகளும் மரித்து போவார்கள். அப்ப நீ என்ன பண்ணுவ? உன் வாழ்வாதாரம் முடிஞ்சிச்சு. அப்போ வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்காருவார். ஏன்னா உன் கணவர் பெரிய தலைவரா இருக்கிறாரு, பிசினஸ்ல நல்லா இருக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, எல்லாரையும் ஒடுக்கி உன்கிட்ட காசு கொண்டு வர, நீ வேற கேட்கிற எனக்கு பிறரை ஒடுக்கி ஒன்ட்ட கொண்டு வராரு, நீ அப்படியே இருந்துட்டு இருக்க. சோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அங்க அதை நான் எடுத்துட்டேன், நீ எப்படி பெருமை பாராட்டுவ? அதை நான் எடுக்கிறேன். அந்த நாளில் அப்ப எடுத்தனா என்ன ஆகுமா? அந்த நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீக்கும்படி உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பா. அப்ப என்ன அர்த்தம்னா, அவருக்கு கணவர்களும் பிள்ளைகளும் மறிச்சு போயிட்டாங்க. சில கணவர் என்ன உத்தத்துக்கு அப்போ நிறைய விதவைகள் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் விதவையா இருக்க விரும்பல, என் பிள்ளைகளுக்கு அப்பா வேணும், அதனால ஒரே ஒரு ஆம்பளத்தா இருக்கு, ஆண் மக்களை செத்து போயிட்டாங்க. 7 பெண்கள் வந்து எங்க ஒண்ணு வேணாம், நாங்க என்னுடைய மனைவின்னு சொன்னா போதும், நாங்க எங்களை சாப்பாடு கிட்ட காசு இல்ல, நாங்க சாப்பிட்டு கூட பாத்துக்க வேணும், ஆனா நான் உங்களுடைய மனைவின்னு சொல்ல வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு ஆதாரம் கிடைக்கும் அப்படி என்று சொல்லி போவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெண்கள் எப்போதும் தன்னுடைய கணவரை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அந்த எப்போதுமே பொசசிவ். அப்படிப்பட்ட பெண்கள் என்ன பண்ணுவாங்களா, எனக்கு பேரை மட்டும் உங்ககிட்ட விளங்கினா போதும் என்று. இது எவ்வளவுப்பட்ட நியாய தீர்ப்பு ஆண்டவர் அனுப்புறாரு பாருங்க. அந்த காலகட்டத்தில் இது நடந்துச்சு, நடந்தது. அவங்க மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பாத பட்சத்தினால இந்த யுத்தத்தை கொண்டு வந்து அசீரிய ராஜ்யம் வந்து அவர்கள் இப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள்ளாக அவங்க கடந்து போனாங்க. இதே வசனத்தை தான் அவங்க கீழ்ப்படியாமல் இல்லை. தற்போது கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மகிட்ட இடைப்படுறாரு. நம்ம கிட்ட பெருமையாக கடந்ததை தயவு செய்து விட்டு விடுவோம். நம்ம பிறரை நம்ம கிட்ட காசு இருக்கிறதுனால, நம்ம உயர் நிலைமை இருக்கிற கஷ்டத்துல இருக்கிறவங்க கீழே பாக்குறது, அவங்கள கேவலமா பேசுறது, அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யவே கூடாது. அது ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அடுத்தது என்ன சொல்லலாம் பார்க்கும்போது, கர்வ மனப்பான்மை. இதுல இருந்து நாம் தேவனை பற்றி நான் என்ன தெரிஞ்சுக்கலாம்? முதல்ல எப்படி நம்ம தியானிக்க போறோம்? முதல்ல அந்த காலகட்டத்தில் இருக்க ஜனங்க எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு எந்த செய்தி கொடுக்கப்பட்டுச்சு, அதன் மூலமாக தேவனை பற்றி நான் என்ன அறிந்து கொள்கிறேன். அடுத்த ஸ்டெப் நான் என்ன, கர்வ மனப்பான்மை ஏற்படுத்தும் அல்லது ஊக்குவிக்கும் விஷயங்களை அவர் இறுதியில் யாரு தேவன் அகற்றி விடுவார். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு என்ன நான் கத்துக்கிட்டேன்? இன்னைக்கு நான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 3 அதிகாரத்துல வாசித்ததுல இருந்து, மனுஷர் ராஜ்யத்துல இப்படி ஆண்களும் பெண்களும் பெருமை மிக்கவராக இருக்கிறதுனால, வசனம் வந்து திருந்தாததுனால ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஆண்டவரை பத்தி நான் இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கிறேன். என்னன்னா, நான் சார்ந்திருக்கிற ஊக்கம் அளிக்கும் விஷயத்தை ஆண்டவர் அகற்றி விடுவாரு. 1வது. 2வது என்ன செய்வாரா? கர்வமும் சுயமரியாதையிலிருந்து வேறுபட்டு இருந்தா. சில பேர் சுயமரியாதை பார்ப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, என் ஜாதி, நான் என் ஜாதி அப்படி, என் ஜாதியில தான் இருப்பேன், நான் என்ன ஜாதி, என்னுடைய உரிமை, என்னுடைய கருத்து, என் வழி, என் கௌரவம், கௌரவம் தான் முக்கியம் அப்படி சொல்லி நீங்க பார்க்கும்போது, கௌரவ கொலைகள் அதிகம் நடக்கிறத இந்தியாலையும் பார்க்கலாம், கவர்மெண்ட் அநேக தேசத்துல பார்க்கலாம். அது கௌரவ கொலை. அதாவது வேற ஜாதி விட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, இல்ல கௌரவத்துக்காக என்னை விட நீ மேல வந்துருவியா, நான் தான் உயர்வு, நீ எப்படி வர முடியும், நீ ஒரு தாழ்ந்த ஜாதி, நீ படிச்சுட்டு இவ்வளவு பதவிக்கு வருவியா, நீ உன்னை என்ன பண்ற பாரு, இப்படி ஜாதி வழியாக பிரிக்கிறது, நான் தான் என் தான் வழி அப்படி என்று நினைக்கிறதும் தப்பு. இதுவும் தான். இதையும் ஆண்டவர் எடுத்து போடுவார். அதனால இந்த மாதிரி நம்ம வந்து என் உரிமை, என்னோட உரிமை, என் கருத்து, என் வழி, நான் இப்படிதான் இருப்பேன், நீ என்ன சொல்றது, நான் மாத்திக்க மாட்டேன், என் கௌரவம் தான் முக்கியம், நீ எனக்கு தேவையில்லை, இப்படிப்பட்ட பெருமை மிச்ச, அதாவது சுயமரியாதை குறித்த காரியத்திலும் நாம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது எவ்வளவு பெரிய காரியத்தை நமக்கு விளக்குகிறது என்று பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவங்க போய் ஆலயத்துல பலிட்டு தான் இருக்காங்க. இப்ப ஆலயத்துல போறாங்க, நல்லா பாருங்க, ஆலயத்தை கண்டினியூஸா போவாங்க, அவங்க வந்து பலி இடுறாங்க, 5 விதமான பலிகள் இடுறாங்க, 7 விதமான பண்டிகையை ஆசரிக்கிறாங்க, அதே மாதிரி ஓய்வு நாள் ஆசரிக்கிறாங்க, அதுல எந்த குறையும் இல்லை, நல்லா போயிட்டு இருக்காங்க. ஆனா மனுஷன் இப்படி இருக்கிறான். அதான் சொல்றாரு, யார் உங்ககிட்ட கேட்டது இந்த மாதிரி ஆராதனை, நான் உங்க ஆராதனையை வெறுக்கிறேன். 1 அதிகாரத்தில் சொல்றாரு, ஐ ஹேட்
இந்த மாதிரி வராத, நீ உன்கிட்ட நான் விரும்பல, தேவையில்லை அப்படின்னு ஆண்டவர். அப்போ இந்த காரியத்துல செய்துட்டு நான் சபைக்கு போறேன், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கேன் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். அதனால நம்ம நம்ம நற்கிரியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் உடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவன் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும், தன்னுடைய நற்கிரியை செய்கிறவனா இருக்க வேண்டும், ஆவின் கனி அவன்கிட்ட வரணும். அப்படி வராத பட்சத்திலே அவன் ரட்சிக்கப்பட்டானா என்று சொல்லி முதலாவது அவனை சோதித்து பார்க்க வேண்டும். அப்படி ஒரு வெளிப்படையான மாற்றுதல் இல்லை என்றால் ரட்சிப்பின் விஷயத்திலே ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இதோட பயன்பாடு. நாம் எப்படி எச்சரிக்கையா இருக்க வேண்டும், நாம எந்த விஷயத்திலையும் எப்படி அணுகுகிறோம் என்று 1க்கு 2 வாட்டி சரி பார்க்கணும். நாம் அணுகிறது தப்பா இருந்துச்சுன்னா தப்பாயிடும். நான் இப்படி இந்த காரியத்தை இப்படி செய்யலாமா, இந்த பிரச்சனைக்கு நான் இப்படி பிரதிபலன் பதில் கொடுக்கலாமா, எனக்கு இது இது நடக்குது, நான் இப்படி இதுக்கு நான் பதில் செய்யலாமா அப்படின்பதை செய்யறதுக்கு முன்னாடி 2 முறை சரி பார்க்கணும். ஓகே. அடுத்து என்ன செய்யணும், சில பேருக்கு நம்ம சாய்ஸ் கொடுப்போம். இது இப்படிதான், இதுல ஒண்ணு எடுத்துக்கோ, அப்படிதான் அப்படின்னு. அப்படியாக அவர்களுக்கு முன்பாக நீ வைக்கிற வழிகளை மறுபரிசீலனை பண்ணு. அவன் கஷ்டமான வழியை கொடுத்து இது செய்யுன்னு சொல்றது முடியுமா அவங்களால? யோசிச்சு பாரு, முடியாது. அப்ப அதுவும் தப்பு. சோ நீ ஒரு பிரச்சனையோ ஒரு காரியத்தையோ எப்படி அணுகுகிறாய் என்பதை 2 முறை சரி பார்த்துட்டு அணுகுமுறை. அதே மாதிரி சிலருக்கு நீ நல்ல தலைவன் பதவியில இருக்கிற, நல்ல ஒரு உயர் பதவியில இருக்கிறோம், ஓகே, சபையிலயோ இல்ல தலைவராகவோ இல்ல கம்பெனிலயோ நல்ல ஒரு பதவியில ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு வைங்க. உங்க கீழே அநேகர் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்பாக போய் இதுதான், இதுல ஒண்ணு எடுத்துக்கோ அப்படின்னு தவறான காரியத்தை அவங்ககிட்ட கொடுத்து எடுக்க சொல்லாங்க. அவங்க எடுக்க வேற வழி இல்லாம அவங்க சாய்ஸ் பண்ணும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுதான் ஒடுக்குதல். இப்போ ஒடுக்குதல்னா என்ன அர்த்தம்? ஒடுக்குறதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு ராஜா ஒரு தலைவனோ ஒரு ஆட்சி செய்யணும் ஒடுக்குறதுன்னா இவ்வளவுதான், இவ்வளவு வரிய போட்டுறது, இவ்வளவு வரியை நீ கொடுத்துதான் ஆகணும். அப்போ காசே கிடையாது, வரி எப்படி கட்டுவான்? அப்போ ஒடுக்கப்படுறாங்க. சாய்ஸ் எப்படி கொடுக்கறது? அதனால அது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறோம். தேவனுடைய மக்களின் வாழ்க்கையின் கர்வத்துக்கு இடமே கிடையாது, கர்வத்துக்கு இடமே கிடையாது. இதுதான் பயன்பாடு. அடுத்த பயன்பாடு இன்னும் அரசாங்கம், வணிகம், குடும்பம், மதம், நிறுவனங்கள் மற்றும் தேவாலயத்தின் தலைமை நிலையில் உள்ளவர்களுக்கு தங்களை தேவன் இன்னும் வைத்திருக்கிறார், இன்னும் வச்சிருக்கிறார், இன்னும் வச்சிருக்காரு. எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா எப்படி இருக்க வேண்டும்? மத்தேயு 24 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு உவமையா இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாரு சொல்லி பார்க்கும்போது, அதாவது ஒரு தலைவன் இருக்கிறான், அவன் கீழே அநேகர் வேலை செய்யறாங்க. அவன் நினைக்கிறான் தேவன் வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லி என்ன பண்றான், அந்த கீழே இருக்கிற ஜனங்களை சாப்பாடு கொடுக்காம அடின்னு அடிச்சு ஒடுக்குறான். தேவன் வந்து அந்த தலைவனை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி 24 அதிகாரத்துல 45ல இருந்து 51 வசனத்து வரையும் இயேசு கிறிஸ்து உவமையா சொல்றார். அதே டயத்துல மத்தேயு 2 அதிகாரத்துல 4 அதிகாரம் 1-2 வசனம் என்ன சொல்லுது பார்க்கும்போது, தீமோத்தேயு கிட்ட இயேசு பவுல் சொல்றாரு, எப்படிப்பட்டவர்களை சபையில தலைவர்களாகவும் உதவிக்காரர்களாக நியமிக்க வேண்டும் என்று சொல்லி வைக்கிறார். அப்படிப்பட்டவர்களாக வைக்க வேண்டும். அப்படி இல்லை என்ன ஆகும், அவர்களால் தேவநாமம் தூஷிக்கப்படும். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1-2, நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாய தீர்க்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தின் சாட்சியும் வைத்து கட்டளையிடுகிறதாவது. நான் 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கிறேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். இதுதான் யார்கிட்ட சொல்றாரு? தீமோத்தேயு கிட்ட யார் சொல்றாரு? பவுல். தீமோத்தேயு எதை செய்யறியா, எங்க இருக்காரு இப்போ? எபேசு பட்டணத்துல ஒரு பாஸ்டரா, ஒரு தலைவனா இருந்து நீ சபையை பார்த்துக்கோன்னு சொல்றாரு. சபைன்னு அந்த காலகட்டத்துல ஒரு பில்டிங்ல எல்லாரும் கூட மாட்டாங்க, அப்படின்னா சபை கட்டப்படல. வீடுகள் தோறும் சபை நடத்துவாங்க. இப்ப நம்ம இப்ப கலந்து கொள்றோம், அது மாதிரி நான் ஆன்லைன்ல வந்துட்டேன். இப்போ வீடுகள் தோறும் வந்து அங்கங்க கூடுவாங்க. அங்க ஒருத்தர் நல்ல போதிச்சு வசனம் எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுப்பாங்க, அவங்க அவங்களுக்கு போதிப்பாங்க. இப்படிதான் நடந்துச்சு. அதுக்கு எல்லாருக்கும் எல்லா வீட்டில் நடக்கிற சபைக்கும் தலைவனாக யார் இருக்கிறாங்க? தீமோத்தேயு பவுல் இருக்க சொல்றாரு. அவங்க கிட்ட வைக்க சொல்லிட்டு அவர் இப்படி எழுதுறாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. முதல்ல ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு, கண்டுபிடிக்கல வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி. ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா, இப்ப சபையில இருக்கிறவங்க தப்பு பண்ணும்போது போதகர் தான் கண்டிக்கணும். கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லி, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமலும் செவித்தனம் உள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைகள் கேட்டு போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டாங்க. ஏன்னா நல்ல போதகர்களே இப்ப கிடையாது.
யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்போ தவறான உபதேசத்தை கொடுக்கறது, அதாவது தெரிஞ்ச செய்தியை கொடுத்து தேவ ஜனங்களை வழிவிலக செய்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரியா செய்யணும். யாக்கோபு 3:1 இப்படியாக சொல்றாங்க. நான் எடுத்து வாசிக்கிறேன். யாக்கோபு 3:1. யாக்கோபு 3:1 உங்ககிட்ட வேத பயந்தா எடுத்து கொஞ்சம் எடுத்துங்க. யாக்கோபு 3:1 இப்படியாக சொல்லுகிறது, என் சகோதரனே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக ஆகாது இருப்பீர்களாக. போதுமா? என்ன சொல்றாரு? அதிக யாக்கினை யார் வரும்? போதகருக்கு தான் வரும். ஃபர்ஸ்ட் அங்கதான் அடிப்பார். மேல இடத்துல இந்த தேவ ஜனங்கள் கிட்ட இருந்துன்னா, நீதிமான் கிட்ட இருந்து ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க தான் முதல்ல சுத்திகரிப்பார். ஏன்னா அவர் தான் ஹெட் எக்ஸாம்பிள். அதனால அதே அநேக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களை அநேக போதகராகாதார் இருங்கள் அப்படி என்று அவர் எச்சரிக்கிறார். அப்படி போதகராக இருக்கிறவன் ஆக்கினை வரும் என்று சொல்லி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்தது தேவனுடைய ராஜ்யம். இது மனுஷருடைய ராஜ்யத்தை முடிச்சிட்டோம். தேவனுடைய ராஜ்யம் ஏசாயா 4:2-6 நான் வசனத்தை வாக்கிறேன். இப்ப மனுஷ ராஜ்யம் இப்படி இருந்துகிட்டே இருக்கு. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காலகட்டத்திலேயே பகிரங்கமாக வந்து இந்த பெருமை மிக்க ராஜ்யங்கள் எல்லாம் நீக்கிவிட்டு மனுஷ ராஜ்யங்கள் நீக்கப்பட்டு தேவ ராஜ்யம் எருசலேம் மையமாக கொண்டு ஸ்தாபிக்கப்படும். அது எப்படி இருக்கும்? சீயோனை அழகுபடுத்தும் எதிர்கால மகிமை. இப்போ சீயோன் என்ன அர்த்தம்? எருசலேமு, சீயோன் அதான் கொடுக்குறாங்க. இப்போ அந்த இடத்துல மகிமையே இல்ல, பெருமை இருக்கு, கர்வம் இருக்கு. ஆனா என்னவாகும்? அந்த பெருமை கர்வத்தை ஆண்டவர் எடுத்துட்டு சீயோனை அழகுபடுத்த எதிர்காலத்துல ஆண்டவருடைய மகிமை இருக்கும். 4:2 அப்போ என்ன செய்வார்? மகிமையில சீயோனின் தேவன் தம்முடைய பரிசுத்த ஜனத்தை சுத்தப்படுத்துகிறார். மகிமை இறங்கி வந்துச்சு, என்ன ஆகும்? தேவ மகிமை இறங்கி வந்துச்சு, ஆவியானவர் இறங்கி வந்துகிறார், நம்ம சுத்தப்படுத்துவார். சுட்டெரிப்பின் ஆவியானவர் நம்ம கிட்ட வந்து நம்ம தேவையில்லாத காரியத்தை நீக்கி போட்டு சுட்டெரித்து நம்ம சுத்தப்படுத்துவாரு. 4:3-4 தேவனுடைய மகிமை சீயோனை பாதுகாக்கும். 4:5-6 இப்படிப்பட்ட ராஜ்யம் 1000 ஆண்டு அரசாட்சி உலகத்துல ஆண்டவர் ஸ்தாபிப்பாரு. இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்வாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்களும் நாங்களும் அவரோடு கூட சேர்ந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம். எத்தனை ஆண்டு? 1000 ஆண்டு காலம் இது நடக்கும். அதுக்கு பேர் 1000 ஆண்டு அரசாட்சி, மில்லேனியம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஏசாயா எப்ப நடக்கும் அப்படின்னு அவர் எழுதல, நடக்கும்னு சொல்லி மட்டும் முடிக்கிறார். நல்ல இதா தீர்க்கதரிசி, அவருக்கு நடக்கும் தெரியும், எப்ப நடக்கும் தெரியாது. இப்ப நமக்கு கூட தெரியும் நடக்கணும் எந்த காலகட்டத்தில் என்ன நேரத்தில். ஆனா ஒண்ணு தெரியும், நிச்சயமாக இயேசு கிறிஸ்து பகிரங்கமா இறங்கி வர போகிறார். அதுக்கு முன்பாக ரகசிய வருகை நடக்கத்தான் போகுது. ரகசிய வருகை காலகட்டத்துல என்ன நடக்கும், எந்த ராஜ்யங்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்பும் என்று சொல்லி நான் ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். ஏசாயா ரெவலேஷன் புஸ்தகத்துல அந்த ராஜ்யங்களை இப்ப சேர்ந்துச்சு. இப்ப எருசலேம்ல பார்க்கும்போது இஸ்ரவேல் பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எதிராக எந்த ராஜ்யங்கள் வருமோ 8-10 ராஜ்யத்தில் 8 பேர் சேர்ந்துட்டாங்க. இப்போ இந்த 2 பேர் தான் மிச்சம். அந்த 2 பேர் பேக்ரவுண்ட்ல இருக்கிறாங்க. எல்லாம் வந்துட்டாங்கன்னா கர்த்தருடைய பகிரங்க வருகை நடந்துரும். இப்ப நம்ம மிகுந்த ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்துல நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நடக்கிற செய்தியை நீங்க பாருங்க, தயவு செய்து கொஞ்சம் இந்த செய்தியை பார்க்கணும். ஏனென்றால் நம்ம அப்போதான் ஜாக்கிரதை உணர்வு உள்ளவர்களாக வேத வசனத்தை வாசிப்போம், நம்மளை பரிசுத்தமா வைத்துக் கொள்வோம், ஜாக்கிரதை உணவோடு பிறத்துக்கும் பிரசங்கிப்போம். இஸ்ரவேல் தப்பினவர்களுக்கு அந்நாளில் கர்த்தரின் இஸ்ரவேலை தப்பினவர்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஏசாயா 4:2-6 நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும், பூமியிலே கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமா இருக்கும். தப்பினவர்கள் யாரு? ரெம்னன்ட்னு சொன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி வசனம் சொல்லும் போது அநேகர் 100 பேர்ல 85% பேர் கேட்க மாட்டாங்க, 85% பேர் கேட்க மாட்டாங்க. 15% இருக்காங்களா, அவங்க மிஞ்சினவங்க. அவங்கள ஆண்டவன் நியாயம் தீர்க்க மாட்டாரு, அவங்கள நீதிமான்களை பாதுகாப்பாரு, துன்மார்களை நியாயம் தீர்த்துருவார். அவங்க மட்டும் மிச்சம் இருப்பாங்களாம் எங்க எருசலேம்ல. எப்போ? அந்த காலகட்டத்துல அதுதான் நடக்க போகுதான். அதே மாதிரி தேவோட பகிரங்க வருகையில கொஞ்சம் பேர் தான் இப்ப உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. உலகமே ஃபுல்லா ஏத்துக்கல. அந்த கொஞ்சம் பேர் தப்பினவர்கள் கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும். கர்த்தரின் கிளை என்றால் இயேசு கிறிஸ்துவின் அலங்காரமும் மகிமையுமாய், கிளை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. அப்போ அலங்காரமும் மகிமையுமாக இருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமா இருப்பாங்க. யாரு? 15% பீப்புள், அவங்க மட்டும்தான். அப்படிதான் அந்த காலகட்டத்திலே நடந்துச்சு. கொஞ்சம் பேர் தான் தரித்து இருந்தாங்க, மிச்ச பேர் எல்லாம் நியாய தீர்ப்பு அடைந்தாங்க. வருகிற காலகட்டத்தில் அதுதான் நடக்கும். அப்போது ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவினாலும் சுட்டெரிப்பின் ஆவினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கிவிடும் போது,
முதல்ல ஆண்டவர் நம்மளை தன்னோட ராஜ்யத்துல இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கித்தார். தேவோட ராஜ்யம் வந்திருக்கிறது, சமீபத்தில் இருக்குது அப்படின்னு அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். ஏன் பிரசங்க ஆக்கிறாரு? அப்படி என்ன அர்த்தம்? இப்ப தேவராஜ்யம் வந்துச்சா? அப்ப தேவராஜ்யம் என்ன அர்த்தம்? பல கேள்வி வருது. முதலாவது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே தேவனுடைய ராஜ்யம் என்றால் ராஜ்யம் என்ன? ஒரு பெரிய ஒரு இடம், அப்படித்தானே? அந்த இடத்துக்கு ஒரு ராஜா, அந்த ராஜா அந்த தேசத்துல அநேக ஜனங்கள் இருப்பாங்க, அந்த ராஜா சொல்றதை அவங்க கேட்பாங்க, அந்த ராஜாக்கு கீழ்ப்படுவாங்க. அது உலக ராஜ்யம். அதே மாதிரி தேவ ராஜ்யம் எப்படி இருக்கும்னா இதே மாதிரி ராஜ்யம் இருக்கும். முதல்ல ஆவிக்குரிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துல யாரெல்லாம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோ அவரெல்லாம் இருதயத்துல அவரை ராஜாவாக நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையை அந்த ராஜாவுக்கு அர்ப்பணிக்கிறீங்க. அவர் சித்தத்தை செய்வார் என்று சொல்றீங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிச்சிட்டீங்க. அந்த ராஜ்யம் ஆவிக்குரிய ராஜ்யம். அப்படியாக ஆவிக்குரிய ராஜ்யத்துல பிரவேசித்த நாமும் நீங்களும் தேவனுடைய பகிரங்க வருகையில அவர் ஸ்தாபிக்க போகிற, வெளியரங்கமாக ஸ்தாபிக்க போகிற தேவனுடைய ராஜ்யத்துல வெளியரங்கமாகவே அவர் கூட இணைஞ்சி நம்ம உலகத்தை ஆட்சி செய்வோம். அப்போ வெளியரங்கமாக ஒரு ராஜ்யத்துல நீங்க உள்ள இறங்கணும்னா இப்பொழுதே தேவ ராஜ்யத்தை உங்க இருதயத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏதே ஒரு ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, அதுதான் அவர் பிரசங்கித்தார். அதுதான் ஆயிடும். அதுதான் இப்போ நம்ம பிரசங்கிச்சிட்டு இருக்கிறோம். அப்போ தேவ ராஜ்யத்துல உள்ள ஒண்ணு என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன செய்யறாரு? பாவத்தை அறிக்கையிடு, வாயினால் அறிக்கையிட்டு, பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்க, இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆவினால் அபிஷேகம் பண்ணுங்க, பட்டவர்களாக தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, உங்களோட வசனத்தை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க, ஆவியானவர் மூலமா நடத்தப்படுங்க, ஆவியின் கனியை கொடுங்க, நற்கிரியை செய்யுங்க. இப்படியே செய்துட்டு இருங்க. உங்களோட வாழ்க்கை முடிந்தால் கூட கர்த்தரோட ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ள போவீங்க, பகிரங்க வரிகள் அவளோட ஆட்சி செய்வீங்க. அப்போ முதல் காரணம் என்ன? சுட்டெரிப்பின் ஆவினாலும் நியாயத்தின் ஆவினாலும் அவர் ரத்த பழிய அவர் நடியிலிருந்து நீக்கி விடுவார். உங்களை என்னை அப்படித்தான் அவர் தன்னோட ரத்தத்தினாலே, பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மளை கழுவி சுத்தப்படுத்தினாரு. சீயோன் மீதியா இருந்து எருசலேமை தரித்திருந்து ஜீவன் என்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என சொல்லப்படுவான். சீயோனில் மீதியா இருந்து மிச்ச பேர் நாமெல்லாம், நீங்கள் நானும் ரெம்னன்ட், மிச்ச பேர் எருசலேமை தரித்திருந்து ஆவிக்குரிய எருசலேம்ல நீங்கள் நானும் இப்ப தரித்திருக்கோம். ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவர்கள். உங்க பேரு என் பேரு தேவன் ஜீவ புஸ்தகத்தை எழுதிட்டாரு. அப்படி என்றால் நம் தேவனுடைய பிள்ளைகள் அங்கீகரிக்கப்பட்டு நமக்கு நித்திய ஜீவன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தர் என்று சொல்லப்படுவார்கள். அந்த பரிசுத்தர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். அப்போது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களும் அதில் சபைகள் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்னி பிரகாரத்தை உண்டாக்குவார். மகிமையான யாவர் மேலும் காவல் உண்டாயிருக்கும். இது எதை குறிக்கிறது? பகலில், அதாவது எக்ஸோடஸ்ல நீங்க பார்க்கும்போது யாத்திராகமத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துல பிரவேசிப்பதற்கு முன்பாக 40 வருடம் வனாந்தரத்தில் நடந்த போது அவங்க பிரயாணத்தில் வழி நடத்தினது அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம். அது தேவ பிரசன்னத்தை வெளிப்படுத்தியது. இப்ப கூட நம்ம தேவ பிரசன்னத்தை தான் இருக்கோம். எங்க 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே நீங்க ஒன்றுபடுகிற கூடுகளோ அங்க நடுவர் நான் இருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தால் மூடப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி வரப்போகிற பகிரங்க தேவோட ராஜ்யத்துல தேவோட பிரசன்னம் மூடி இருக்கும். அங்கே நமக்கு காவல் உண்டாயிருக்கும், பாதுகாப்பை ஆண்டவர் கொடுப்பாரு. பகலிலே வெயிலுக்கும் நிழலுக்கும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். இந்த பகல், வெயில், நிழல், பெருங்காற்று, மழை இதெல்லாம் என்ன சொல்லுது பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை, தற்போது வாழ்க்கை வாழ்ந்திருக்க காலகட்டத்துல நம்ம வாழ்க்கையில பகல் வெயில் வருது, நிழல் வருது, பெருங்காற்று, கஷ்டம், வேதனை, காசு பிரச்சனை, உடல் பிரச்சனை, சுகவீனம், பலவீனம், வீட்டுக்குள்ள சண்டை, சமாதானம், தேசத்துல சண்டை, எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும். ஆனா இதெல்லாம் நீக்கி இதெல்லாம் எடுத்து போட்டு தேவோட பிரசனத்தில் மிகப்பெரிய சமாதானம் இருக்கு. அந்த இடத்துல எதுவுமே அது இருக்காதாம். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இதைத்தான் ஆண்டவர் ஸ்தாபிக்க வேண்டும் என்று நம்ம கிட்ட அவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். பரிசுத்தம் இல்லாம தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. பரிசுத்தம் என்ன? பிரித்து வைக்கப்படுதல். எதுல இருந்து பிரித்து வைக்கிறோம்? பாவத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாக, தேவையில்லாத உலகத்திலிருந்து பிரித்து வைக்கப்பட்டவர்களாக நாம வாழ முடியும். அதே டயத்துல பெருமை மிக்கவர்களும் கர்வம் மிக்கவர்களும் உள்ள போகவே முடியாது. ஏன் போக முடியாதுன்னு கேட்கலாம். பெருமை என்ன? அது நம்ம எல்லாம் பெருமை இருக்கிறதால இல்ல, அந்த பெருமை ஏற ஏற என்ன ஆயிடும்? தனிப்பட்ட மனுஷன் தேவனை விட்டு விலகிடுவான். நான் சொன்னேன், நானே எனக்கு போதும்னு சொல்லி படிப்படியாக அவன் பின்மாற்றம் அடைந்து விடுவான். அதனால கர்வம் மிக்கவர்கள், ஆண்கள் பெண்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஏசாயா 2 அதிகாரம் 6 வசனத்தில் 4 அதிகாரம்
1ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுகிறது. அதே ஏசாயா 4:3 என்ன சொல்லுகிறது? பரிசுத்தன் எனப்படுவான், அவர்கள் பேர் அங்கு எழுதப்பட்டிருக்கும், அவர்கள் ஆண்டவர் சுட்டெரிப்பின் ஆவினாலும் நியாய தீர்ப்பின் ஆவினாலும் ரத்தத்தை ரத்தப்பழியை நீக்கி கழுவி அவள் சுத்தப்படுத்துவாரு. 2வது என்ன வேணும்? நீதிமான்கள் மட்டும் துன்மார்க்கள் ஏற்படுகிற நிலைமை. இப்போ நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை தான் நீங்க அங்க போய் உங்க சாய்ஸ். இட் இஸ் சாய்ஸ். நம்ம யார் ஆண்டவர் போன வாரம் பார்த்த எல்லா சாய்ஸ் என்ன தெரியுமா? 2 சாய்ஸ். ஏசாயா 3:10-11 இப்படியாக சொல்லுகிறது, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, இப்ப நீதிமான் இருக்கிறான். யார் நீதிமான்? இப்ப நீதிமான் யாரு? துன்மார்க்கன் யாரு? இப்ப டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் புரியும். நீதிமான் என்பவன் தேவன் ரைச்சியஸ் அப்படிம்பாங்க, செட் ரைட் பை காட். ரைச்சியஸ் மீன்ஸ் செட் ரைச்சியஸ், ரைட் ஆக்ஷன். ரைச்சியஸ்னஸ் மீன்ஸ் ரைட் ஆக்ஷன் இங்கிலீஷ்ல. அதே மாதிரி நீதிமான் என்றால் நீதியாக செயல்படுகிறவர்கள். நீதி என்றால் என்ன? நீதி என்றால் என்ன என்றால் தேவ நீதியை உங்கள் மேல தரிப்பித்துக் கொண்டு அந்த தேவ நீதியை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பயன்படுத்துவர்கள் நீதிமான். அவன் தான் நீதிமான். தேவ நீதி எப்போ வருது நமக்கு? நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுடைய நீதி உங்களுடைய அக்கிரமம் நீக்கப்பட்டு தேவனுடைய நீதி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது நீதிமாக்கப்பட்டீங்க. அது ஜஸ்டிபிகேஷன். நாள் ஒன்றுக்கு அந்த நீதியை நான் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க கூடாது, அது என் வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும். அது பிராக்டிக்கல் சான்டிபிகேஷன். நாள் ஒன்றுக்கு நன்மை அவங்களுக்கு என்ன ஆகுமா? நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார். கிரியை பாத்தீங்களா? நற்கிரியை செய்யும்படியான் நம்ம கிரியையினால் ரட்சிக்கப்படல, ஆனால் நற்கிரியை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். அவர்கள் தன் கிரியையின் பலனை அனுபவிப்பார்கள் கட்டாயம். இது நீதிமான்களுக்கு. துன்மார்களுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கையின் பலன் அவனுக்கு கிடைக்கும். என்ன செய்தானோ அந்த பலனை அனுபவிப்பான். ஏசாயா 3:10-11. அது எதோட நினைக்கிறோம்? கலாத்தியர் 6:7-8. மோசம் போகாதிருங்கள். யாருக்கு சொல்றாரு? கலாத்தியர் சபைக்கு பவுல் இப்படியாக சொல்றாரு, மோசம் போகாதிருங்க. கலாத்தியர் 6:7-8 தேவன் தம்மை பரியாசம் பண்ண வெட்டார். தம்மைன்னா தான் ரெடிக்குள் ஆக மாட்டார் ஆண்டவர். ஐயோ, ஆண்டவர் செஞ்சுட்டாரு அப்படின்னு ஆண்டவர் பார்த்து யாரும் கேள்வி நகையாட முடியாது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அவ்வளவுதான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அழிப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அழிப்பான். நித்திய ஜீவனோடு கூட இணைந்து தேவோட ராஜ்யத்துல நாம இணைக்கப்படுவோம். அங்க ஸ்தாபிக்கப்பட்ட ராஜ்யத்துல நம்ம நித்தியமா அவர் கூட வாழ போறோம். அதற்கு நாம செய்ய வேண்டியது இப்பொழுது பரிசுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நீதிமான்களாக வாழ்வோம், நற்கிரியை செய்வோம், நல்லதே செய்வோம், நீதியின் கனியை நம்ம பிறருக்கு காட்டுவோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.